வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டெல்லியோட மோஸ்ட் ஃபேமஸ் மொஹபத் கா சர்பத் எப்படி செய்யறதுன்னு பாத்துலாமா. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல நான் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்தின்றுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு சப்ஜா விதைகள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு கிணத்துல சேர்த்து 100 ml தண்ணி விட்டு 5 நிமிஷம் ஊற வச்சுப்போம். ஊறினதுக்கு அப்புறம் இப்படி இருக்கும். இது ரெடியா இருக்கு. தர்பூசணி பழம் இந்த சைஸ் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிடுவோம். இது மாதிரி ரெடி ஆயிடுத்து. இப்போ இதுல இருக்கிற விதைகளை நீக்கிடலாம். இதுவும் ரெடியா இருக்கு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல சில் பால் 1/2 லிட்டருக்கு சேர்த்துப்போம். அதாவது காய்ச்சின பால் ஃப்ரிட்ஜ்ல 2 மணி நேரம் வச்சது நான் சேர்த்துக்கிறேன். இங்க 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சீக்கிரம் கரையும், அதுக்கு தான். இல்லைன்னா நார்மல் சர்க்கரையை கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஊற வச்ச சப்ஜா விதைகளை சேர்த்துருவோம். 2 அப்ஸா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது இல்லைன்னா ரோஸ் சிரப் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இது டைம் ஆக ஆக நல்ல கலர் ஏறும். இப்போ தர்பூசணி பழத்தை சேர்த்துருவோம். ஐஸ் கியூப்ஸையும் சேர்த்துடலாம். இப்போ நம்மளது சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்டும் டாப் கிளாஸா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.